வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவுக்கு இந்த தொகுதியில் பின்னடைவு, பரபரப்பு தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது கொஞ்சம் பின்னணிவாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த முறை பல இளைஞர்கள் வாக்களித்ததாகவும் அதில் திமுக அரசு வேண்டாம் என்று ஒரு சில இளைஞ பெருமக்கள் வாக்குகளை திமுகவுக்கு எதிராக அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் அடுத்ததாக அதிமுகவிற்கு பெரும்பான்மையான வாக்குகள் சென்றிருப்பதாகவும் ஒரு சில மக்கள்கள் பேசுகிறார்கள். ஆனால் அது யதார்த்தமாக பார்க்கும் பொழுது பெரும் விதத்தில் அனைத்து இடங்களிலும் திமுக பின்னடைவு சந்திக்காது. ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் பின்னடைவு என்பது தொகுதியில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மற்ற இடங்களில் மெஜாரிட்டி என்பது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுவிடுவார்கள் என்று ஒரு பக்கம் நம்முடைய திமுகவிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் என்னதான் பார்த்திங்கன்னா அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு பார்த்திங்கன்னா வேண்டாம் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சிக்கல்கள் என்னதான் பல வகை இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பிட்ட தொகுதியில் பின்னடைவை சந்திக்கும் என்று தான் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு மேலும் இந்த ஒரு சமயத்தில் இதே நிலைமை சட்டமன்ற தேர்தலில் 2024 நீடித்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே பேச்சுக்கள் எழுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தான் பெரும்வாரியாக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பாரதிய ஜனதா பெரும்வாரியாக வரும் சதவீதத்தில், அதாவது கருத்து கணிப்பு சதவீதத்தில் பாஜக முந்துகிறது, திமுகவுக்கு இது பின்னணிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கூட கருத்து கணிப்பு போல் பார்த்திங்கன்னா ஓட்டுவர்கள் பார்த்திங்கன்னா கணிப்பு இருக்காது, அது வேற இது வேற அப்படின்ற மாதிரி எந்த ஒரு செயல் என்பது பெரும் விதத்தை சுட்டி காட்டும் வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரியப்படும். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.